ரொம்ப நாளா பூட்டி கிடக்கிற முன்வாசல் கதவு துருப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டு மெயின் கேட்ல இருந்து வீடு வரைக்குமே செடிகள் கொடிகள் வளர்ந்து ரோட்ல இருந்து வீட்டை பார்க்க முடியாத அளவுக்கு மறைச்சி பட்டைகள் வளர்ந்து கிடக்கு. பல கோடி மதிப்பு கொண்ட சொத்து கவனிக்க ஆளின்றி பாலடைஞ்சு போய் கிடக்கு. இப்ப வரைக்கும் நான் இதை பற்றி சொல்றேன்னு உங்களுக்கு புரியலனா 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேரளாவில் இருக்கிற நந்தன்கோட்ல இருந்த 117 நம்பர் வீட்டில் நடந்த பயங்கர சம்பவத்தின் பின்னாடி அந்த வீடு இப்போ எப்படி இருக்கும் என்பது பற்றி தான் நான் இவ்வளவு நேரமா அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்படி இந்த வீட்டில் என்ன அசம்பாவிதம் நடந்தது, இந்த வீட்டில் இருந்த குடும்பத்துக்கு என்ன ஆச்சு, இவ்வளவு பெரிய பங்களா பாலடைந்து போக காரணம் என்ன, வாங்க இப்ப பார்ப்போம். 2017 ஏப்ரல்ல நடந்த இந்த சம்பவம் பற்றி சொன்னா கேரளாவில் நந்தன்கோட்ல இருக்கிற எல்லாருமே பயப்படுவாங்க. அப்படி ஒரு கொடூர சம்பவத்தை தான் அன்றைய நாள் அந்த மக்கள் பார்த்திருக்காங்க. இந்த வீட்டில் குடியிருந்தவங்க மொத்தம் 5 பேர். குடும்ப தலைவர் பேராசிரியர் ராஜதங்கம். இவர் கேரளாவில் இருக்கிற ஒரு பொது மருத்துவமனை ஒன்றில் வைத்தியரா வேலை பார்த்து கொண்டு வந்தவர். அவரோட மனைவி ஜீன் பத்மா, அவங்களோட மகள் கரோலின், மகன் கேடல் ஜிஞ்சன் ராஜா, அத்தோட அவங்க உறவினர் ஒருத்தர், அதாவது லலிதா என்று சொல்லப்பட்ட ஒரு பெண்ணும் அந்த வீட்டில் வாழ்ந்து வந்திருக்காங்க. ராஜதங்கத்தோட குடும்பத்தில் எல்லாருமே நல்லா படிச்சவங்க. அதுபோல தன்னோட மகன் ஜிஞ்சன் ராஜாவையும் தன்னை போல ஒரு மருத்துவராக்க வேண்டும் என்ற ஆசை ராஜதங்கத்துக்கு இருந்திருக்கு. இதனால மேல் படிப்புக்காக ஜிஞ்சன் ராஜாவை பிலிப்பைன்ஸுக்கு அனுப்பி வைத்து MBBS படிக்க ஆசைப்பட்டிருக்கார். ஆனா ராஜாவுக்கு படிப்பு கொஞ்சம் கூட செட் ஆகல. இதனால 1 வருடம் கழித்து ஜிஞ்சன் ராஜா மருத்துவ படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்கார். சரி, MBBS தான் சரி வரல என்று கணனி பொறியியல் படிப்புக்காக ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் ராஜதங்கம். ஆனா ராஜா அதையுமே பாதியில டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்கார். இதன் பின்னாடி ராஜதங்கத்துக்கு ராஜாவை படிக்க வைக்கிற பிளான் கொஞ்சம் கூட இருக்கல. அதனால ராஜாவும் மேற்படிப்பெல்லாம் விட்டுட்டு வேலைக்கும் போகாம வீட்டிலேயே காலத்தை கடத்தி வந்திருக்கார். ஜிஞ்சன் ராஜா கிட்ட ஒரு கணனி இருந்திருக்கு. நாள் முழுவதிலும் அறையை விட்டு வெளியே வராம அந்த கணனியில தான் நீளத்தை செலவு பண்ணி வந்திருக்கார். ராஜா பெரிதாக அந்த அறையை விட்டு வெளியே எங்கேயும் போறதில்ல. அதனால அறையில இருந்துட்டு ராஜா என்ன பண்றார் என்பதே அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாமல் இருந்து வந்திருக்கு. ஜிஞ்சன் ராஜாவுக்கு ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் மேல ரொம்பவே ஆர்வம் இருந்திருக்கு. ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்னா உடம்பை விட்டு உயிர் மற்றும் வெளியேறி பயணம் பண்ற ஒரு முறை என்று சொல்றாங்க. இது உண்மையா பொய்யா என்று இப்ப கூட விவாதங்கள் போயிட்டு இருக்கு. அதாவது உடல் இல்லாம ஆன்மா மட்டும் எங்க வேணுமானாலும் பயணம் பண்ணிட்டு வரலாமா? இத ராஜா ரொம்பவே நம்பி இருக்கார். அது பற்றி நிறைய தேடி கூட படிச்சிருக்கார். அதோட ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் சம்பந்தப்பட்ட வீடியோ கேம்ஸ், கொலை ரத்தம் சம்பந்தப்பட்ட படங்கள், வீடியோ கேம்ஸ் என்று அதிக விளையாடுற பழக்கமும் ஜிஞ்சன் ராஜாவுக்கு இருந்து வந்திருக்கு. அன்னைக்கு 2017 ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி ராஜா அவங்க அம்மாவை அவரோட அறைக்கு கூட்டிட்டு போயிருக்கார். அங்க தான் சொந்தமா பண்ணிய வீடியோ கேம்ஸை விளையாடி பார்த்துட்டு எப்படி இருக்கும் என்று ஒரு கமெண்ட் சொல்லும்படியும் கேட்டிருக்கான். அதை நம்பி ராஜாவோட அம்மா பத்மா கதிரையில இருந்து கணனிய பார்த்துட்டு இருக்கிறப்போ அவங்க பின்னாடி இருந்து பத்மாவோட கழுத்தை நெரிச்சு ஜிஞ்சன் ராஜா கொலை பண்ணியிருக்கான். ஆன்லைன்ல ஒரு கோடாரிய முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாங்கி இருக்கான். பத்மா இறந்த பின்னாடி அவங்களோட உடலை அவனோட குளியலறைக்கு எடுத்துட்டு போய் அந்த குளியலறையில வச்சு அவங்களோட உடலை துண்டு துண்டாக வெட்டி இருக்கான். பின்னாடி ஒன்றுமே நடக்காதது போல அவனோட அறையில இருந்து கீழ்த்தளத்துக்கு போயிருக்கான். அங்க போய் அப்பா ராஜதங்கம் மற்றும் சகோதரி கூட ஒன்னா இருந்து சாப்பிட்டு இருக்கான். சாப்பிடும்போது ராஜாவோட சகோதரி அம்மா எங்கன்னு கேட்டப்போ அவன் பண்ணிய வீடியோ கேம்ஸை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னதோட சாப்பிட்டு முடிஞ்சதும் அவங்க அப்பாவையும் சகோதரியையும் ஒவ்வொன்னா அவன் ரூமுக்கு கூட்டிட்டு போய் பத்மாவை எப்படி கொலை பண்ணினானோ அதே போல 3 பேரையுமே கொண்டிருக்கான். ராஜா கொலை பண்ணியது எப்படியோ லலிதாவுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால லலிதாவையும் கோடாரியால தாக்கி கொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இறந்த 4 உடலையும் அவனே அவனோட குளியலறைக்கு எடுத்துட்டு போய் அதை துண்டு துண்டுகளாக வெட்டி இருக்கான். பின்னாடி இறந்த உடல்களை அந்த குளியலறை உள்ளேயே வச்சு தீ வச்சு எரிக்க பிளான் பண்ணி இருக்கான். இதனால மொத்த வீடுமே தீப்பற்றி எரிஞ்சு இருக்கு. இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்க தீயணைப்பு படைக்கும் போலீஸுக்கும் தகவல் சொல்லி இருக்காங்க. வீடு தீப்பற்றி கொண்டதுனால மாட்டிக்கொள்வோம் என்று நினைச்ச கேடல் ஜிஞ்சன் ராஜா அப்போ சென்னைக்கு தப்பி போயிருக்கான். ராஜா வீட்டில இருந்து வேறொரு வண்டியில போறத அன்னைக்கு பலர் அங்க பார்த்திருக்காங்க. 4 பேரை கொலை பண்ணிட்டு சென்னைக்கு தப்பியோடிய ஜிஞ்சன் ராஜா மறுபடியும் திருவனந்தபுரம் வந்தப்போ திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வச்சு போலீசால கைது பண்ணப்படுறான். சொந்த குடும்பத்தை இவ்வளவு கொடூரமா கொள்றதுக்கு காரணம் என்ன என்று போலீஸ் விசாரிச்சப்போ ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் தான் இதுக்கு காரணம் என்பதை ஜிஞ்சன் ராஜாவே ஒத்துக்கொண்டதா சொல்லப்படுகிறது. ஆன்மா உடலை விட்டு வெளியேறும் பயிற்சியை தான் செய்து வந்ததாகவும் அதற்கு பிராக்டிஸ் பண்றதுக்காகத்தான் அப்பா அம்மா சகோதரிய அதோட அவங்க வீட்டில் இருந்த சொந்தக்காரங்களையும் கொலை பண்ண காரணம் என்று
என்று சொல்லி இருக்கான். அத்தோட அவங்களோட ஆன்மா அவங்களோட உடலை விட்டு எப்படி வெளியேறுது என்று தான் பார்க்க நினைச்சதாக வாக்குமூலத்துல பதிவாகி இருந்திருக்கு. ஜிஞ்சன் ராஜாவோட வக்கீல் அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதாகவும் அதனாலதான் இந்த கொலைகள் நடந்ததாகவும் விசாரணைக்கு தகுதி இல்லாதவர் என்றும் ராஜா மீதுள்ள குற்றத்தை தள்ளுபடி பண்ணும்படியும் சிகிச்சைக்காக மனநல மருத்துவமனையில அனுமதிக்கும்படியும் கோர்ட்ல கேட்டிருந்தார். அத்தோட கொலைகளுக்கு காரணம் மனநோய் என்பதையும் ராஜா கோர்ட்ல ஒத்துக்கொண்டிருந்தார். கோர்ட்டோட உத்தரவின்படி கேடல் ஜிஞ்சன் ராஜாவை செக் பண்ணிய மனநல மருத்துவர்கள் ராஜா மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பதையும் உறுதி பண்ணி இருந்தாங்க. அத்தோட ராஜா மீதான குற்றச்சாட்டுல 92 சாட்சியங்களும் 151 ஆதாரங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ 6 வருடங்களா ராஜா ஜெயில தான் இருந்து வருகின்றார். நந்தன்கோடு வீடு உட்பட திருவனந்தபுரத்தில் இருக்கிற பல்வேறு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இப்போ கவனிப்பாரற்று பாலடைந்து போய் கிடக்கு. இப்போ இந்த சொத்துக்கெல்லாம் இருக்கிற ஒரே வாரிசு கேடல் ஜிஞ்சன் ராஜா மட்டும்தான்.